டாக்டர் ஹரிதா, கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட். என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது மனநலம் பற்றி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா. என்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு? அவங்க பேய் குரல் கேட்குதுன்னு சொல்றாங்க, ஆளே இல்லாம குரல் கேட்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துக்கு யாரும் செய்வனை வச்சுட்டதாகவும் அவங்களுக்கு எதிராக நடந்துக்கிறதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையாகவும் நடக்குமா? கண்டிப்பா பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது உண்மைதான். சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இது எல்லாமே நடக்கும். அதாவது சைக்கோசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜத்துக்கும் கற்பனைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். மனநோயினால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மூளையில் நடக்கக்கூடிய சில ரசாயன மாற்றங்கள்னால, நான் எப்படி இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரியே அவங்களுக்கு உருவமே தெரியாம, யாருமே பக்கத்திலே இல்லாம, யாரோ பேசுற மாதிரி கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு குரல் கேட்கும். ட்ரீட்மெண்ட்டே எடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, நாளடைவில் அந்த குரல்கள் அவங்களுக்கு ரொம்ப அவங்களேவே ரொம்ப கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நீ பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து சூசைட் பண்ணிக்கோ, நீ இருக்காத, நீ இருக்கிறதே வேஸ்ட், இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சோம். இப்போ மனக்கவலை, டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, சிவியர் டிப்ரெஷன்ல அவங்களுக்கு இந்த மாதிரி குரல்கள் கேட்கும். அவங்களுக்கு நீ சூசைட் பண்ணிக்கோ அந்த மாதிரியான குரல்கள் கேட்கும். இதுவே சைக்கோசிஸ், மனச்சிதைவு நோய், சீசோஃப்ரினியான்னு சொல்றோம். அதுல பேஷண்ட்ஸுக்கு பேஷண்ட்ஸை பத்தி தப்பா சொல்றது, பேஷண்ட்ஸுக்கு யாரு கூடயோ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் குரல்கள் கேட்கும். பேஷண்ட்ஸ் செய்யறது, நடக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே அந்த குரல்கள் கமாண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி குரல்கள்லாம் கேட்காம அவங்கள கண்ட்ரோல்ல நம்மளால வச்சுக்க முடியும். மேம், மனநலம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுமா மேம்? அது எல்லாமே தூக்க மாத்திரையா இல்லை அடிக்ஷனாக மாறுமா மேம்? இது ஒரு நல்ல கொஸ்டின். நிறைய வகைகளான மனநோய்கள் இருக்கு. எல்லா மனநோய்க்குமே நம்ம லைஃப் லாங்கா மாத்திரை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில நோய்களுக்கு மட்டும் நம்ம லைஃப் லாங்காக மாத்திரை எடுக்க வேண்டிய வரும். பட் நிறைய நோய்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. 6 months to 9 months நம்ம மாத்திரை எடுக்கும்போது அதுலேருந்து நம்ம முழுசாக அவங்கள வெளில கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி மனநல மாத்திரைகள் எல்லாமே தூக்க மாத்திரைகள் கிடையாது. மனநல தொந்தரவுல பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை தூக்கமின்மை தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம மாத்திரைகள் கொடுப்போம். அது இல்லாமல் இன்னும் நிறைய வகைகளான மாத்திரைகள் இருக்கு. எல்லா மாத்திரைகளும் அடிக்ஷன் காஸ் பண்ணாது. மேம், மனநல மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி அஃபெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையாங்க மேம்? வெரி குட் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் என்னை துரத்திட்டு இருக்க கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பேஷண்ட்ஸுமே இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேட்டுருவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கியாட்ரி மெடிசன்ஸை பற்றின ஒரு ஸ்டிக்மா ப்ளஸ் ராங் அவேர்னஸ் மக்கள்கிட்ட நிறையவே இருக்கு. மனநல மாத்திரைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாத்திரைகள் மாதிரியும் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மெடிசன். அதாவது ஒரு சுகர், ப்ரெஷருக்கு எவ்வளோ ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கோ அதே அளவு சைட் எஃபெக்ட்ஸ் தான் மனநல மாத்திரைகளுக்கும் இருக்கு. சிறிய அளவில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கே தவிர பெரிய அளவில் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. கண்டிப்பாக மனநல மருத்துவரோட ஒரு அட்வைஸோடு நம்ம அதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மேம், இப்போ சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட் கூட இருந்து பார்த்துக்கிறவங்களுக்கும் மனநோய் பரவும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாங்க? மனநல பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நோய் பரவாது. மனநல நோய்கள் எல்லாமே தொற்று நோய் கிடையாது. அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரியாக வருது. மோஸ்ட் ஆஃப் தி மனநோய்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் வரலாம், இல்லை தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா இந்த மாதிரி ஜெனட்டிக்காக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஸ்பான்டேனியஸாகவும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கே தவிர, அதாவது மனநல பேஷண்ட்ஸுக்கு கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோய் பரவாது. பாதிக்கப்பட்டவங்க இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி கை காலெலாம் கட்டி வைக்கிற அளவுக்கு போயிடுவாங்களா? அதே மாதிரி ரோட்டில் பைத்தியம் பிடிச்சி நடக்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு கடைசியில் போயிடுவாங்களா? கரெக்டாக மெடிசன்ஸுக்கு ஒரு நல்ல காம்ப்ளைண்ட்ஸோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியே சூழ்நிலை வரவே வராது. அவங்க மெடிசன்ஸை ஆரம்ப கட்டத்திலேயே அந்த நோயை நம்ம கண்டுபிடிச்சி மெடிசன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பர்சன் கிட்டத்தட்ட ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான் இருப்பாங்க. வேலைக்கெல்லாம் போகலாம், சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நார்மலாக பர்சன் செய்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியும். யார் மாத்திரையை எடுத்துக்காம சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லி, சூன்யம், ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த மாதிரியே நோய் ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷம் அவங்களுக்கு மாத்திரை கொடுக்காம விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆகிறது தவிர கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை வராது. உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி மனநோய் பற்றிய சந்தேகங்கள் நிறைய இருந்துச்சு மேம். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கு. இது நான் என்னோட குடும்பத்துக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் போய் ஷேர் பண்ணுவேன் மேம்.
தேங்க்யூ மேம். இந்த மாதிரி தான் மக்களுக்கு மனநோய் பற்றியும் மனநோய்க்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள் பற்றி தவறான புரிதல் வந்துட்டு இருக்கு. அதனால மாத்திரைகளை வந்துட்டு சரியா எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நார்மல் பர்சன் மாதிரி அவங்கள நம்ம கொண்டு வர முடியும். ஆரம்பத்துல மனநல மாத்திரைகளை எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு தவறான புரிதல்னால அப்படியே வந்துட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு இந்த அவேர்னஸை வந்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you.